அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டம் ஒரு ரயில்வே லெவல் கிராசிங்கில் செம்பம் குப்பம் என்கிற அந்த பகுதியில் அந்த கேட் கீப்பருடைய கவனக்குறைவோ அல்லது அலட்சியமோ பரிதாபமாக ஒரு 3 உயிர்கள் பறிபோயின. மனித வாழ்வில் ஏற்படுகின்ற தோல்விகளாக இருந்தாலும் சரி, இழப்புகளாக இருந்தாலும் சரி, இறப்புகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய விதியின் பிரகாரமே நடைபெறுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. என்றாலும் விதியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு கவனக்குறைவோடு அலட்சியத்தோடு பொதுபோக்குத்தனமாக இருப்பதற்கு இந்த மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்காது. ரப்பு தஆலா அப்பேற்பட்ட ஒன்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வழக்கமானாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மார்க்கமாக இருந்தாலும் சரி, கவனக்குறைவு அலட்சியம் பொதுபோக்குத்தனத்திற்கு இந்த மார்க்கத்தில் இடமில்லை. அன்பானவர்களே, கவனக்குறைவு அலட்சியத்தால் இந்த மனிதன் ரப்பு தஆலா தருகின்ற எத்தனையோ வாய்ப்புகளை இழந்து விடுகிறான். வகுப்பறையில் காட்டக்கூடிய கவனக்குறைவு அலட்சியம் கல்வி ஞானத்தை இழந்து விடுகிறான். தேர்வு களத்திலே அந்த மாணவன் கவனக்குறைவு அலட்சியத்தால் மதிப்பெண்களை இழந்து விடுகிறான். உடல் நலத்தில் கவனக்குறைவு அலட்சியத்தை காட்டக்கூடியவன் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறான். எத்தனையோ நபர்கள் உயிரையே இழந்து விடுகிறான். ஒரு சாதாரண காய்ச்சல் என்று அதற்கு மருத்துவம் பாராமல் அலட்சியம் காட்டுகின்ற பொழுது ஆரோக்கியம் மட்டுமல்ல, உயிரையே தொடர்ந்து விடுகிறார். அன்பானவர்களே, மருத்துவர்களுடைய அலட்சியம் கவனக்குறைவால் எத்தனை உயிர்கள் பறிபோகின்றன. இணையதளத்தில் அதன் தரவுகளை தெளிவார்கள், ஆதாரப்பூர்வமாக சான்றுகளோடு செல்கிறார்கள். மருத்துவர்கள் அலட்சியத்தாலும் எத்தனை உயிர்கள் பறிபோகின்றன. ஒரு சாலையை கடக்கக்கூடியவன், பயணிக்கக்கூடியவன், அவனுடைய கவனக்குறைவு அலட்சியத்தால் தன் உறுப்புகளை இழக்குகிறான். அவனால் சில உயிர்கள் பலியாகின்றன. ஏன் அவனை உயிரை இழந்து விடுகிறான். அன்பானவர்களே, சாதாரண ஒரு வார்த்தை கவனக்குறைவோடு வெளிப்படுத்துவதால் எத்தனை உள்ளங்கள், குடும்பங்கள் இழந்து போகின்றன. ஒரு வார்த்தையில் கவனக்குறைவு அலட்சியத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் வரை கொண்டு சேர்த்து விடும் என்று சொன்னார்கள். வணக்கங்களாக இருந்தாலும் சரி, அதில் கவனக்குறைவு இருந்தால் அந்த வணக்கம் வணக்கமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. மார்க்க விஷயங்களில் ஒரு மனிதன் கவனக்குறைவு அலட்சியத்தோடு நாளை கடத்துகிறான் என்றால் அவன் கவனக்குறைவு சுவனத்தையும் இழப்பதற்கு காரணமாகிவிடும். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, சுவனபதிகளாக சுவன சிட்டுகளாக அடைந்து தெரிந்தவர்கள் தான் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ரப்பு தஆலாவிற்கு மாறு செய்ய வேண்டும் என்பது ஒரு நோக்கம் அல்ல. இறைவனுடைய கட்டளைக்கு நேரடியாக மாறு செய்ய வேண்டும் என்பது அவருடைய கட்டளை, அவருடைய நோக்கம் அல்ல. ஷைத்தான் காட்டிய ஆசை வார்த்தையில் மயங்கி ஒரு கவனச்சிதறல் தான். சுவன சிட்டுகளாக சுவனபதிகளாக இருந்தவர்கள் தரை இறக்கம் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய கபூலியத்திற்காக, தௌபாவிற்காக அழைக்கணிக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கிற விண்வெளி பயணத்திற்கு கிளம்புவதற்கு முன்பாக ஒரு நிகழ்வை புகாரி ஷரீஃப் இன்னபிற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடன் இருப்பார்கள். ஒரு கிண்ணத்தில் பாலும் ஒரு கிண்ணத்தில் மதுவும் காட்டப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக பாலை தேர்ந்தெடுப்பார்கள். இது ரப்பு தஆலா ஏற்படுத்திய பயணம் தானே, வானவர்கள் தானே உடன் இருக்கிறார்கள், மதுபானத்தை தேர்ந்தெடுத்தால் என்ன என்று நினைக்கவில்லை. பாலை தேர்ந்தெடுப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் இக்தரத்தல் ஃபிதா, இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். ஒரு கால் நீங்கள் கவனக்குறைவாக மதுபானத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்கள் ஒட்டுமொத்த சமுதாயமும் வழிகட்டில் சென்றிருக்கும் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் கவனக்குறைவாக ஆகுவது நமக்கு கிடைக்க வேண்டிய ஹிதாயத்தின் நேர்வழி தடைபடுவதற்கும் காரணமாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குழந்தையாக அந்த தண்ணீரில் பேழையில் மிதந்து வருகிறார்கள். அருகே வந்ததும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கரத்தில் அந்த பேழையை எடுப்பார்கள். ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்பது அவருடைய உத்தரவு. ஆனால் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியினால் அவர்கள் கரத்தில் வந்து செலுத்துவான். கையில் எடுத்த பிறகு சொல்வதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், குர்ரத்து ஐனிலி வலக், எனக்கும் உங்களுக்கும் இந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக ஆகும் என்று ஃபிரௌன் அவர்களிடத்தில் ஆசியா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். அப்பொழுது ஃபிரௌன் சொல்லுவான், அலட்சியமாக பொதுமோக்குத்தனமாக சொல்லுவான், உனக்கு வேண்டுமானால் கண்குளிர்ச்சியாக இருக்கலாம், எனக்கு அது எந்த கண்குளிர்ச்சியும் இல்லை என்று சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்,
வல்லதி நஃப்ஸி பியதிஹி என்ற அந்த ஹதீஸ் தோன்றும். எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஃபிரௌன் ஒரு கால் ஆசியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்றே ஆம் எனக்கும் கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று சொல்லி இருந்தால் ஒரு கால் அவனுக்கு நேர்வழியில் கிடைத்திருக்க கூடும் என்று சொல்லுவான். அன்பானவர்களே, ஒரு வார்த்தை, ஒரு நடத்தை தான் கவனக்குறைவாக செயல்படுகின்ற பொழுது ஹிதாயத்தின் நேர்வழி கிடைப்பதற்கும் அது தடையாக அமைந்து விடுகிறது. உஹது யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும், பலமுறை கேட்டிருப்போம். 50 நபர்கள் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு குன்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி இருந்தார்கள். 5 நபர்களும் அம்பு எய்வதில் ஆக தேர்ச்சி பெற்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகலமாக இருந்தாலும் கவனமாகத்தான் காயை நகர்த்துவார்கள். தான் ஒரு நபிதானே என்று அலட்சியமாக இருக்க மாட்டார்கள். குன்றில் நிறுத்தப்பட்டிருந்த 50 நபர்களும் அம்பு எய்வதில் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள். தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லா பின் சுபைர் மிக பெரும் தேர்ச்சி. அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த தினத்திலே இஸ்லாமியர்களுக்கான வெற்றி நிச்சயம் என்பது உறுதியாகிவிட்டது. 80% என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். உஹது யுத்த காலத்திலே இஸ்லாமிய படைக்கு வெற்றி நிச்சயம் என்பது உறுதியான பிறகு அல்லாஹ் எப்படி ஒரு சூழலை மாற்றினார் என்றால், அவர்கள் பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும் என்பது நோக்கமே கிடையாது. சஹாபாக்களுக்கு சத்தியமாக அப்படி ஒரு எண்ணம் இருக்காது. ஒரு கவனச்சிதறல் தான். எதிரிகள் ஓடிவிட்டார்கள், கனிமத்து பொருள் சிதறி கிடக்கின்றன. உள்ளே அவர்கள் 50 நபர்களில் 40 நபர்கள் கீழே இறங்கிவிட்டார்கள். நேரம் பார்த்து கொண்டிருந்த கொஞ்ச நஞ்சமாக இருந்த எதிரிகள் பின்னே வந்து சூழ்ந்து கொண்டார்கள். இங்கே சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை மீற வேண்டும் என்பது ஒரு காலம் நோக்கமே கிடையாது. ஒரு கவனச்சிதறல் தான். ஒரு கவனம் சிதறியது எப்படி ஏற்பட்டது என்றால், இஸ்லாமிய படைகள் சிதறுவதற்கு காரணமாகிவிட்டது. வெறும் இஸ்லாமிய படைகள் மட்டும் அங்கே சிதறவில்லை, இஸ்லாமிய படையில் வெற்றியும் சிதறிப்போம். ஒரு சின்ன கவனச்சிதறல் ஒரு படையின் வெற்றியை சிதறடிக்க விட்டது என்றால், கவனச்சிதறல் எப்பேற்பட்ட ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்றுதான் பத்ர் யுத்த காலத்தில் ஒவ்வொரு நகர்வுகளையும் கவனமாக நகர்த்துகிறார்கள். யார் எங்கே இருக்க வேண்டும், யார் எங்கிருந்து எங்கே கிளம்ப வேண்டும், யார் எங்கிருந்து தொட வேண்டும். நான் ஒரு நபிதானே, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் போதும் அலட்சியமாக இருக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எதிர்ப்படையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார் என்பதை அந்த காலத்தில் உணவு பார்ப்பது என்றால் ஆகப்பெரும் சிரமமான விடை. உணவு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. தப்பித்தவர் எங்கிருந்து ஒரு நபர் இங்கே வந்தார். அவர்கள் கேட்டார்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார் என்று. அவர் உடனடியாக பதிலளித்தார், அது என்னால் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாபகமாக கேட்டார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுகின்ற உணவிற்காக? அவர் பட்டென்று சொல்லிவிட்டார், 10 ஒட்டகங்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து விட்டார்கள். 10 ஒட்டகங்கள் என்றால் 1000 நபர்கள் அங்கே உணவு அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இஸ்லாமிய படைகள் 313 என்றால் அங்கே 1000 நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒரு கவனமாக அந்த விடயங்களை உள்வாங்கி சஹாபாக்களை கவனப்படுத்துகிறார்கள். இங்கே 313 அங்கு 1000 என்றால் துஆவில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் சொல்ல வருவது அதுதான். இந்த மார்க்கத்திலே வணக்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மார்க்கமாக இருந்தாலும் சரி, கவனச்சிதைவு, அதே போல அலட்சியம், பொழுதுபோக்குத்தனத்திற்கு ஒரு காலம் இடம் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். சில சமயங்களில் சில விடயத்தில் நாம் கவனக்குறைவாக எடுக்கக்கூடிய முடிவு கொடூரமான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலீத் பின் உக்பா என்கிற ஒரு நபித்தோழனை பனு முஸ்தலிக் என்கிற கூட்டத்தாரிடம் ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகிறார். பனு முஸ்தலிக் கூட்டத்தாரோடு ஏற்கனவே இவருக்கு ஒரு பகை இருந்தது. இவர் வாங்குவதற்காக பிரயாணம் செய்தவர்கள் அருகே செல்லுகின்ற பொழுது பார்க்கிறார். அவர்கள் எல்லாம் திரண்டு அவர்களுக்கு செய்தி ஏற்கனவே சென்று விட்டது, ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமாக அவர்கள் எல்லைப்புறத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வலீத் பின் உக்பா என்பவர் நினைத்துக் கொண்டார், நம்மை கொல்லத்தான் வருகிறார், பழைய பகையை வைத்துக் கொண்டு நம்மை கொல்ல வருகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு வலீத் பின் உக்பா பிரயாணத்தை அங்கேயே முடித்துக் கொண்டு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விடுகிறார். திரும்பி வந்து அவராக ஒன்றை சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னது போலவே நான் ஜகாத்தை வசூலிப்பதற்காக சென்றேன். நெருங்குகின்ற பொழுது அவர்கள் என்னை கொல்வதற்காக வந்து விட்டார்கள். இவராக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டார். சொன்ன மாத்திரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு படையை உடனடியாக தயார் செய்து விட்டார்கள். அந்த நபர்களை என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ நீங்கள் உங்கள் படையை மூலம் கொடுத்துக் கொள்ள தயார் செய்த பிறகு ஒரு கவனத்தை மேற்கொள்கிறார்கள்.
எதற்கும் நாம் கவனமாக இங்கே முடிவெடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நினைவுறுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை தயார் செய்துவிட்டு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எதற்கும் நீ தனியாக சென்று உளவு பார்ப்பதை போன்றுப்பார். அந்த நபர்கள் அந்த எண்ணத்தில் தான் இருந்தார்களா என்று நீ சென்று பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்றே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தயார் செய்து வைத்த படையை நிறுத்திவிட்டு அவர்கள் மட்டும் ஒரு நபர்கள் உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று பார்க்கிறார்கள், அந்த நபர் சொன்னதற்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை. அத்துணை மக்களும் இஸ்லாமியன் அப்படி ததும்பி வழிகிறது. அப்பேற்பட்ட மக்களாக இருக்கிறார். ஏதோ கொல்ல வருவதாக சொன்னாரே, அவர் சொன்னதுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு நிலையை அங்கே பார்த்தார். சுருபு தொழுகைக்காக எழுதுகிறார். அந்த பனு மஸ்தலி கூட்டத்தாருடைய மஹல்லாவின் பள்ளியில் சுருபு தொழுகைக்காக மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. புல்லரித்து போனார். நம்முடைய கிராமத்தை பள்ளிவாசம் அப்படித்தானே சுருபு தொழுகை நிரம்பி வழிகிறது அல்லவா? அதே போன்றுதான் பனு முஸ்தலி கூட்டத்தாருடைய அந்த மஹல்லாவை அவர் பார்க்கிறார். காலித் பின் வலீத் என்ன ஒரு வார்த்தை சொன்னார், கொல்ல வருகிறோம் என்று சொன்னாரே, ஜக்காத்தை கொடுக்க மறுப்பதாக சொன்னாரே, இங்கே தொழுகையிலே அவர் நிரம்பி விடுகிறது. சந்தோஷத்தோடு காலையில் தான் உணவு பார்க்க வந்த வேலையை விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அந்த மக்களிடத்தில் சொல்லிவிட்டார், உங்களிடம் நிதி வசூலிக்க சொல்லி நினைவு இருக்கிறார்கள், நான் காலித் பின் வலீத் என்று சொன்ன பிறகு அந்த பெருமக்கள் சந்தோஷமாக தங்கள் ஜக்காத்துல் நிதிகளை கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்து இந்த அற்புதமான செய்தியை சொன்னார்கள். ஒரு கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருடைய வார்த்தையை கேட்டு வேறொரு முடிவை எடுத்திருந்தால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும்? ஒரு மனிதர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் கொல்ல வருகிறார் என்று சொன்ன பிறகு ஒரு படையை அனுப்பி அந்த மக்களை சின்னப்படுத்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கவனத்தோடு எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவு ரப்பு தஆலா உடனடியாக ஹுஜராத் என்கிற அத்தியாயத்தின் அந்த வசனத்தை இறக்குவான். இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. ஒரு நபர் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்து விட்டார், அப்படி ஏற்றுக்கொள்ளாதீர்கள், கவனத்தோடு இருங்கள். நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன்பாக கவனமாக இருங்கள் என்பதை ரப்பு தஆலா இறை வசனத்தை இறக்கி அங்கே உறுதிப்படுத்துவான். அன்பானவர்களே, நான் சொல்ல வருவதுதான் இந்த மார்க்கத்திலே வணக்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் மார்க்கமாக இருந்தாலும் கவனச்சிதைவு, அலட்சியம், குடும்பத்தனம் இவைகளுக்கு சத்தியமாக இடம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை எப்படி வழிநடத்துகிறார் என்று பாருங்கள். சின்னஞ்சிறு விடயங்களை கூட விட்டு தர மாட்டார். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தை பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து சொன்னார்கள், ஒரு சாதாரணமாக சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய இந்த மகன் நுஅமானுக்கு நான் இன்ன அன்பளிப்புகளை செய்திருக்கிறேன், நாம இருந்தால் கேட்டுவிட்டு அப்படி விட்டு விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட கவனமும் அவருடைய தந்தை செய்த அலட்சியத்தையும் நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக கேட்டார்கள், பஷீரே, உன்னுடைய இந்த மகனுக்கு நீ கொடுத்து விட்டாய், ஒரு இல்லத்தில் இன்னொரு மகன் இருக்கிறானே, அவனுக்கு நீ அன்பளிப்பு செய்தாயா? ஒரு அலட்சியமாக சொன்னார், தன் பிள்ளை தானே, ஒரு பிள்ளைக்கு கொடுத்து விட்டோம், ஒரு பிள்ளை கொடுக்கவில்லை, அலட்சியமாக இருந்தார். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் கொடுக்க வேண்டிய யா ரசூலுல்லாஹ், இந்த மகனுக்கு மட்டும் தான் அன்பளிப்பு செய்திருக்கிறேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதமான ஒரு விடயத்திற்கு என்னை நீங்கள் சாட்சியாக ஆக்காதே. ஒரு சின்ன ஒரு விடயம் தான், ஒரு அன்பளிப்பு கொடுத்த விடயத்திற்கு கூட கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை அலட்சியம் போக்க கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அற்புதமாக இந்த உம்மத்திற்கு பாடம் நடத்துகிறார். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஏகத்துவத்தை போதிக்க வந்தவர்கள் தான். அவருடைய ஹதீஸ்களை புரட்டி பாருங்கள். இரவு நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய திறந்திருக்கும் உணவு பாத்திரங்களை மூடி வைத்து விட்டு வருவீர்கள் என்று சொல்வார்கள். நினைத்திருந்தால் துஆவை கற்றுத்தந்து விட்டு அவர் முடிந்திருக்கலாம். இந்த துஆவை சொல்லிவிட்டு நீங்கள் உறங்கி விடுங்கள் என்று அங்கே கவனப்படுத்துகிறார்கள். கவனத்தை மேற்கொண்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெறுங்கள். திறந்திருக்கும் உணவு பாத்திரங்களை மூடிவிட்டு நீங்கள் உறங்க செல்லுங்கள் என்று சொல்வதில்லை. இந்த அளவு இந்த உம்மத்தை சின்னஞ்சிறு விஷயத்தையும் கவனப்படுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரபல்யமான ஒரு ஹதீஸ், உங்களுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் அங்கே கவனப்படுத்துகிறார்கள். உங்களுடைய கவனம், உங்களுடைய முயற்சி, விழிப்புணர்வு, அதன் பிறகு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடு. அலட்சியமாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவது என்பது ஆகப்பெரும் முட்டாள்தனம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவார்கள். கவனக்குறைவு, அலட்சியம் என்பது வெறுமனே வணக்கம் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவார்கள். லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரே ஒரு பொந்திலே ஒரு முறை ஒரு முஃமின் கொட்டப்படலாம், இருமுறை கொட்டப்பட மாட்டான் என்றார். ஒரு முறை கொட்டினால் விழித்துக் கொள்வான், கவனக்குறைவாக மீண்டும் அதே பொந்திலே கொட்டப்பட மாட்டான் என்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய இடங்களில் சொல்லுவான், வலா தகும் மினல் காஃபிலின், கவனக்குறைவாக அலட்சியமாக நீங்கள் இருந்து விடாது என்று அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பாடம் நடத்துவான். அன்பானவர்களே,
ஒரு மருத்துவர் அலட்சியம் மக்கள்லாம் தெரியும் அல்லவா? ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக பிரியா என்கிற ஒரு கால்பந்தாட்ட வீராங்கனை தமிழக அளவில் இருந்தவர் ஒரு கால்வழிக்காக சென்ற பொழுது மருத்துவர்கள் கவனக்குறைவு அலட்சியத்தால் காலை இழந்து உயிரையும் இழந்தார். இப்பொழுது நீங்கள் அந்த செய்தியை தேடி பார்க்கலாம். அது குறித்து அதனுடைய பேச்சாளர் எல்லாம் சொல்லுவார். உலக அளவிலே சிறந்த நிலையில் வர வேண்டிய ஒரு கால்பந்தாட்ட வீராங்கனை மருத்துவ அலட்சியத்தால் அங்கே உயிர் போகிறது என்றால் எந்த அலட்சியமும் வாழ்க்கை வணக்கம் மார்க்கம் எதிலும் கூடாது என்பதை இந்த மார்க்கமும் அவர்களோடு சேர்ந்து உணர்த்தும். அன்பானவர்களே, ஒரு யுத்த காலத்திலே ஒரு சஹாபிக்கு கடுமையான தலையில் பலத்த பிளவு ஏற்பட்டுவிட்டது. பிளந்து இருக்கிறது. மருத்துவம் செய்ய இன்னும் வழி இல்லை. காலையில் அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. சஹாபாக்களிடத்தை கேட்டார், நான் சொல்ல வேண்டும் எப்பொழுது குளிப்பு கடமையாகிவிட்டது, ஆனால் தலையில் கடுமையான பிளந்து இருக்கிறது, காயம், பெருத்த காயம், நான் குளிப்பு கடமையாகிவிட்டது, கடமையான குளிப்பை குளிக்க வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது அலட்சியமாக ஒரு பதில் சொல்லிவிடுவார். ஆம், நீங்கள் குளித்துதான் ஆக வேண்டும். குளிப்பு கடமையாகிவிட்டதால் நீங்கள் குளித்துதான் ஆக வேண்டும். சட்ட விஷயங்களில் கூட கவனக்குறையும், அவருடைய உயிர் விஷயத்திலே கவனக்குறையும். சுபு தொழுகை நடைபெறுவதற்கு முன்பாகவே உயிரிழந்துள்ளார். குளிப்பு கடமையை குளித்தவர் நீக்கியவர் அதே நிலையிலே அந்த பிளந்துபட்ட அந்த தலையின் காயத்தின் காரணத்தினால் குளித்த இன்னொரு காரணத்தினால் அவர் உயிர் பிரிந்துவிடும். மதீனமா நகரத்திற்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சஹாபாக்கள் சொல்லுவாங்க. யாரா சொல்லலாம், இப்படி எங்களிடம் இருந்த அந்த தோழர் கடுமையான தலை காயம் ஏற்பட்டிருந்தது, குளிப்பு கடமையானது கேட்டார். நாங்கள் குளிப்பு கடமை என்று சிலர் சொல்லிவிட்டார்கள். அவர் உயிரிழந்து விட்டார் என்று கேட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து விட்டு சொல்லுவார்கள், ஃபகதல்துமு, நீங்கள் கொன்று விட்டீர்களே, கொன்று விட்டீர்களே. மார்க்க விடயத்தில் சட்டத்தை சொல்லுகின்ற பொழுதும் கவனக்குறைவு ஒரு உயிரை பிரித்துவிடும். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு உயிரின் போக்கிலே நீங்கள் அலட்சியம் காட்டுகிறனால் அந்த உயிரை நீங்கள் கொண்டு விட்டீர்கள் என்று சொல்வார்கள். அன்பானவர்களை, நாம் சொல்லுவது அதுதான். இந்த மார்க்க எல்லா விடயங்களிலும் கவனக்குறைவு அலட்சியம் என்பதை கடுமையாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு துஆவை கொடுத்து சொல்வார்கள், பிரபல்யமானது, லா யக்பலுல்லாஹு துஆஅ ரஜுலின் மின் கல்பின் காஃபிலின். ஒரு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வந்து பிரார்த்தனை செய்கிறான், கிப்லாவை முன்னோக்கி வந்திருக்கிறான், உள்ளம் மட்டும் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த துஆவை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், உற்று நோக்க மாட்டான் என்றார். ஏன் நாமெல்லாம் ஓதக்கூடிய பிரபல்யமான அத்தியாயத்திலே ஃபவைலுல் முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு வயில் என்ற நரகம் காத்திருக்கிறது அல்லாஹ் சொல்லுவானே. யாரை குறித்து சொல்லுகிறான்? அது சொல்லுவான், தொழுகையில் பொதுமொக்கத்தனமாக இருக்கக்கூடியவர். தொழுகையில் பொதுமொக்கு என்றால் தான் நினைத்தால் தொழக்கூடிய இவர் பொதுமொக்குத்தனம். தன்னைத்தானே தொழுகையாளி நினைத்துக் கொள்வார். நானெல்லாம் தொழுவேன் என்று மாதத்திற்கு ஒரு 6 அல்லது ஒரு 8, 10 வக்துகளை தொழுது கொண்டு தொழுகையாளி நினைத்துக் கொள்வார். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பொதுமொக்கு, தொழுகையில் காட்டுகின்ற பொதுமொக்கு, வயில் என்ற நரகம் காத்திருக்க இருக்கிறான். நினைத்தால் தொழுவான், நினைத்தபடி தொழுவான். அதே போன்று நினைத்த நேரத்தில் தொழுவான். பானவர்களே, தொழுகையில் காட்டப்படுகின்ற அலட்சியத்திற்கு கவனக்குறைவிற்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த தண்டனை வயில் என்கிற நரகம் காத்திருக்கிறது என்றான். அன்பானவர்களே, இதனால் தான் சொல்கிறோம், வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வணக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கமாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தில் கவனக்குறைவு அலட்சியத்திற்கு இடமே கிடையாது. வாள்கள் வேகமாக வீசப்படுகின்ற போர்க்களத்தில் கூட கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த மார்க்கம் சொல்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு போர்க்களத்திலே ஒருவனை வெட்டுவதற்காக வாளை ஓங்குவார்கள். அல்லாஹ்விற்காக அவரை வெட்ட நினைத்தவர்கள் அவர் முகத்திலே காரி உமிழ்ந்து விடுவான். பட்டென்று அந்த நேரத்தில் கூட தன்னுடைய வாளை மடக்கிக் கொண்டு அங்கிருந்து பின்வாங்கி விடுவார்கள். சஹாபாக்கள் கேட்டபோது சொல்வார்கள், முதலில் ஓங்கினேன், அல்லாஹ்விற்காக அவரை வீழ்த்த போனேன், அவர் காரி உமிழ்ந்த பிறகு என் உள்ளத்தில் கோபம் வந்து விட்டது, இப்பொழுது என் சொந்த தேவைக்காக அவரை வெட்டி விடுவேனோ என்று நான் என் வாளை மடக்கிக் கொண்டேன் என்றார்கள். நினைத்து பாருங்கள், வேகமாக வாட்கள் வீசப்படுகின்ற போர்க்களத்தில் கூட கவனத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் எந்த ஒரு ஆச்சரியமான. உசாமா ரலியல்லாஹு அவர்கள் அதே போன்ற ஒரு போர்க்களத்திலே வாளை வீச உட்படுவார்கள். அவன் பட்டென்று கலிமாவை சொல்லிவிடுவான். பயத்தில் தான் சொன்னாலே நினைத்துக் கொண்டு கழுத்தை சீவி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தயங்கி வந்து சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வாளை ஓங்கினேன், கலிமாவை சொன்னான், வெட்டி விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? உண்மையிலே கலிமாவை சொல்லியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை சொல்லி சொல்லி உசாமா நொந்து போய்விட்டார். உசாமா ரலியல்லாஹு சொல்வார்கள், நான் அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே. சஹாபாக்கள் முன்னே சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு மீண்டும் மீண்டும் சொல்வார்கள், உசாமாவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சொல்வார்கள். உசாமா சொல்வார், யா ரசூலல்லாஹ், அவர் உயிருக்கு பயந்து தான் சொன்னார்.
மீண்டும் பெருமானார் சொல்லுவார்கள், அவர் உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா, போர்க்களமாக இருந்தால் கூட கவனமாக அலட்சியமாக இருந்து வரக்கூடாது, கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் உணர்த்துகிறார். அன்பானவர்களே, இதுவெல்லாம் வாழ்க்கை என்று சொன்னால் மாற்று விஷயத்தை நாம் காட்டுகின்ற அலட்சியம். ரப்பு தஆலா கடிந்து சொல்லுவான். திருமறை எடுத்து பாருங்கள், மரணம் வரை நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையோடு ஒன்றி போகாமல் அலட்சிய போக்கோடு தள்ளிக்கொண்டே போகிறோம் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுவான், ஃபதர்ஹும் ஃபீ கௌதிஹிம் யலஅபூன். அவருடைய பொறுப்புத்தனத்தில் அப்படியே அவர்கள் கிடக்கட்டும், விட்டுவிடுங்கள் யா ரசூல். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவான். இன்னொரு இடத்தில் சொல்லுவான், ஃபதர்ஹும் யஹூது வ யலஅபு ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதுன். இப்படியே அலட்சியமாக பொறுப்புத்தனமாக தொழாமல் தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் அப்படி கடத்தி கொண்டே இருக்கட்டும். அவர்கள் இதே விளையாட்டில் அவர் இருக்கட்டும், நாம் பார்க்கிறது அடுத்த அந்த நாளில் அவர்களை நாம் பார்த்துக் கொள்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே. அன்பானவர்களே, கழித்து முடித்து விடுவோம், மரண நேரத்தில் நினைப்போம், ஆஹா நாம் அந்த அமல்களை செய்திருக்க கூடாதா, நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க கூடாதா என்று குர்ஆனில் அல்லாஹ் அதையும் பதிவு செய்வான். இதா ஜாஅ அஹதுல் மௌத் قال رب ارجعون. மரணம் வருகின்ற பொழுது கதறுவான், இறைவா என்னை மீண்டும் அனுப்பு, நான் நீ உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வருகிறேன் என்று கதறுவான். அல்லாஹ் சொல்வான், அதற்கு பிறகு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. எழுப்புகின்ற பொழுது வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி ஆமா, அப்பேற்பட்ட மனிதர்களை குருடர்களாக எழுப்புவோம். அப்பொழுது கேட்பார்கள், قال رب لم حشرتني اعمى وقد كنت بصيرا. உலகில் நான் பார்வையுடையவனாகத்தான் இருந்தேன், ஏன் என்னை குருடனாக எழுப்பி விட்டாய்? அல்லாஹ் சொல்வான், கதாலிக் அத்தக்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா வகதாலிக யௌம துன்ஸா. நீ உலகில் இருக்கின்ற பொழுது என்னுடைய குர்ஆன் என்னுடைய அத்தாட்சியில் வந்தன, அலட்சியமாக நீ இருந்தாய், இன்று நான் உன்னுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கைவிரித்து விடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நாம் அந்த கடவுள் விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். அந்த கடலூர் கேட் கீப்பருடைய கவனக்குறைவோ அலட்சியமோ, அல்லது வேன் ஓட்டுநருடைய கவனக்குறைவோ அலட்சியமோ, பரிதாபமாய் பறிபோன உயிர். நேற்று கூட அருப்புக்கோட்டையில் 2 பெரும் கண்டெய்னர் லாரிகள் மோதி கொள்கிற நேரடியாக 3 நபர் மரணித்து போகிறார் என்றால் யாரோ ஒருவருடைய கவனக்குறைவும் அலட்சியம் அங்கே நிச்சயமாக தெரிகிறது. அன்பானவர்களே, வணக்கமானாலும் வாழ்க்கையானாலும் மார்க்கமானாலும் இந்த மார்க்கத்திலே கவனக்குறைவும் அலட்சியத்திற்கு ஒருபோதும் இடமில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கவனக்குறைவும் அலட்சிய போக்கு பொறுப்போக்குத்தனத்திலிருந்து நம்மையும் நம் மனைவி மக்களையும் பாதுகாத்துருவானாக. அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்தும் நம்மையும் மனைவி மக்களையும் பாதுகாத்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.